பாமக கௌரவ தலைவர் ஜே.கே. மணியை மேடையில் வைத்துக் கொண்டே பாமகவையும் அன்புமணியையும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சித்தார். தருமபுரி மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் ஒகேனக்கலில் 3 நாள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவை வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்ததாக கூறினார். பாமக நிழல் பட்ஜெட் போடுவதாகவும், ஆனால் திமுக நிஜ பட்ஜெட் மூலம் ஆட்சி நடத்தி வருவதாகவும் கூறினார். மக்கள் உரிமையை மீட்கப் போகிறேன் என நடைபயணம் மேற்கொண்டுள்ள அன்புமணி என்ன உரிமையை மீட்கப் போகிறார் என கேள்வி எழுப்பினார். என்ன உரிமை கேட்க போறாங்கன்னு தெரியல. அதுவும் தெரியல, தலைவர்கள் தெரியும். என்ன உரிமைக்காக அவர் போராடுறார். இவங்க இளவரசர்கள் போராட்டத்தோட சரி இவங்கெல்லாம். ஆனா இந்த தினம் சட்டத்தை இயற்றுவது திராவிட முன்னேற்ற கழகம். சட்டத்தை ஏற்றுவது முன்னேற்ற கழகம். இவங்க நிழல் பட்ஜெட் போட்டாங்க. நாங்க ஒரிஜினல் பட்ஜெட்டை போட்டு இப்ப 5 ஆண்டு பட்ஜெட்டுக்கு விவசாயத்துக்கு போட்டோம்.